அதிகாரி ஒரு தலைவரை பொது வழியில வச்சு அவமானப்படுத்தக்கூடாது. அவர் வேணுமென்றால் மினிஸ்ட்ரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த கட்சி உங்களுக்கு கிடைக்கிற நாமினேஷன் அதுதான் உங்களுக்கு நாமினேஷன் கிடைக்கவே இல்லை. நாமினேஷன் கிடைக்கவே இல்லையா? என்ன பற்றியே உங்களோட மூலக்கூட்டத்துல எவ்வளவு விஷயமாலே கொண்டு வரீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பற்றி ஐசியமாக்கு வாய்ப்பு இல்லையா? தெரியாதா? வெளியானுமா ஒரு பொம்பளை பிள்ளைய பற்றி ஒரு ஆக்கிர படி வெளியே பொம்பளை நான் ஒன்றைதான் கொண்டு வரீங்க. நீங்க எத்தனை கொண்டு வெளிநாடு கொடுக்குறீங்க எங்களுக்கு தான் தெரியும். அமைச்சர் அவர்களுக்கும் இன்வைட் பண்றீங்க. இது சம்பந்தமா இது சம்பந்தமா இன்வைட் பண்ணீங்க. இவரை அன்இன்வைட்டட் கெஸ்ட் கேன் ப்ளீஸ் கெட் அவுட். கௌரவ தலைவர் ஒரு அன்இன்வைட்டட் கெஸ்டாக ஏன் இப்படி பிரச்சனை உருவாக்குறீங்க? இவரை யார் இன்வைட் பண்ணீங்க மீட்டிங்? இவர் எது சார்பா வந்தவர்? எனக்கு தலைவர் என்ன அடிப்படையில் உள்ளுக்குள்ள வந்தவர்? நான் கலைக்கிறது ஒரு மக்களோட பிரச்சனை. இந்த தனிப்பட்ட பிரச்சனை ஓபன் பண்ணி நான் ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் டைம் பொதுமக்களுக்கோ ஊடகங்களுக்கோ அனுமதி இல்லை. அழைக்கப்படுகின்ற ஆட்கள் மாத்திரம் அதிகாரிகள் அரசியல் கட்சி தான். சரியா? அதே நேரத்தில் சரியா பொதுமக்களுக்கு முறைப்பாடுகள் செய்யணுமாக இருந்தா நாங்க டிசி ஆபீஸ்ல இருப்போம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் மத்தியாவது இருக்கிறார், இந்த பக்கம் முறைப்பாடுகள் கொண்டுங்க. அந்த முறைப்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு மக்களுடைய பொருளாக ஒழிக்கிறதுக்கு நாங்க இங்க பார்லிமெண்ட் கட்டிருக்கோம். அப்ப அந்த பாராளுமன்ற எல்லாருமே வந்து பேசா கூட முடிவு சரி ரைட். வாக்களித்த மக்களுக்கு நான் எப்படி வேலை செய்யறது, எப்படி சேவை செய்யறது? நீங்க யாழ்ப்பாணம் கிள்ளச்சி தேர்தல் தொகுதி ரெண்டுக்கும் ஐயா உங்கள மாதிரி தேர்தல் 393 பேர் நின்று உள்ளுக்கு இல்ல 200 வாக்கு 100 வாக்கு இது முழுக்க எம்பி ஓட்டாதான் நிற்கிறேன். ஐயா நீங்கள் இப்படியான ஒரு அடிப்படை இல்லாத நீங்க வரையிடாது. பல விடயங்கள் இருக்குது என்பதை கலைக்கிறதுக்கு கொண்டு போவார்கள். மாவட்டத்தில் முன்வைக்கப்பட்ட